ஊரே மூழ்கி எல்லா வீடுகளும் மூழ்கிவிட்ட நிலையில மற்ற சிஎம் கூட என்ன நினைப்பாங்க, என்னையா தமிழ்நாட்டில் பாதி ஊர் அழிஞ்சு போச்சுன்னா எல்லாம் டிவியில் காட்டுறான், இந்த ஆள் வந்து இங்கே உட்காந்துருக்கிறான். அவருக்கு சுய நினைவு இல்லைன்னு தான் அதில் அர்த்தம். அப்போ அவருக்கு போனதுக்கு ஒரு கட்டாயம் இருக்கும். அதை தாண்டி சார் அவருக்கு இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது எதுவுமே தெரியல சார். சார் மத்தியிலேருந்து வந்த குழு யார் கூட போயிருக்கோம்? இங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் கூட. இவங்க போய் காட்டுற இடம் தானே சார். இல்லை, அவங்க காட்டுற இடத்த பார்த்துட்டு போற அளவுக்கு மத்திய குழு இருப்பாங்க. இவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? உடனே ஒரு கழிமணி ஒரு போட்டில் ஏறிக்கின்னு அதான் போய் ஆளை கூப்பிட்டாருதான் சார். இதான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இங்கே சென்னையில் பார்த்தீங்க, சாப்பாடை இது பண்ணிட்டு ஒரு மீடியாக்கெல்லாம் வர வச்சுட்டு அந்த சாப்பாடு வந்து போய் சாப்பிட்டு பார்க்குது. சரி, எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டேன்? சென்னை முழுக்க கனிமணி சோறு போட்டாங்களா? எந்த இடத்துல தங்க வைக்கிறான், எப்படி சோறு போடுறது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல வண்டியை வச்சு அவனை வலுக்காட்டாம ஏத்தினுவா அப்படின்னு ஒரு கலெக்டர் பதப்பதத்து சொல்றதை பார்த்தோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த 4 மணி நேரத்துக்கு முன்பாக அல்லது அந்த மழை பெய்யறதுக்கு முன்பாக நீங்க ஒரு துளி நடவடிக்கை கூட, இது மயிரளவு நடவடிக்கைன்னா அசிங்கமா இருக்கும், ஒரு துளி நடவடிக்கைக்குள்ள நீங்க எடுக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ நீங்க எதுவுமே அதை செய்யாம ஏதோ போட்டோ ஷூட் தான். மலைக்கு வந்து நாங்க ஓடுறது ஒரு கம்பவுண்ட் போட்டுக்கின்னு ஷூ போட்டுன்னு போறது, நீ எல்லாம் போ, என் சொத்து பத்தி எல்லாமே போயிடுச்சு. வானிலை மையங்கள் கிட்ட இருந்து ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படின்றாரு சார். இவனா துல்லியமா அளந்தா சொல்ல முடியும் இவ்வளவு தண்ணி வருதுன்னு? இயற்கையை அப்படி துல்லியமா அளக்க முடியுமா? ஒரு அப்ராக்சிமேட்டா முன்ன பின்ன அப்படித்தானே சொல்ல முடியும். சரி, அவங்க சொன்ன அளவுக்காக நீ நடவடிக்கை எடுத்து வச்சிருக்கியா? கொள்ளடிங்க, நீங்க என்ன ஒன்னாலும் பண்ணுங்க, அடிப்படை இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு தரணும் இல்லை. அப்ப அதுலயும் நாங்க பாதிக்கப்பட்டு திரும்ப உங்களால் முதலில் தொடங்குற பொழுது இது வந்து திமுகவின் கடைசி காலமா தான் நான் பார்க்கிறேன். நான் ஒண்ணு கத்துக்கினேன். ஒண்ணு, நம்ம வந்து முதலமைச்சரோட மனைவி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா உதயநிதி தெரிஞ்சிருக்கணும், மழையிலிருந்து தப்பிக்கணும். சாலக்கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்ம சாபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம். வைகுண்ட ஏகாதசி அன்று சாலக்கிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம். கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சாலக்கிராமங்களான சுதர்சன, கூர்ம, லக்ஷ்மி நாராயண சாலக்கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஓகேங்க சார். இப்போ அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் இல்லை கட்சியில் இருக்கிறவருடைய செயல்பாடுகள் இப்படிலாம் இருக்கும் பொழுது அப்போ அதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிற தலைமை எந்த மாதிரியான மனநிலையிலோ அல்லது எந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க? ஐ மீன் தலைமையினுடைய செயல்பாடு. நீங்கள் மழை வெள்ளத்தில் கூட 4000 கோடின்னு சொன்னாங்க. நமக்கு தெரியாது, யாராவது சொன்னாங்களா? அரசு வந்து இவ்வளோ செலவு பண்ணி யாராவது சொன்னோமா? இவங்களே சொன்னாங்க, ஆளுக்கு சொன்னாங்க. பிரச்சனைன்னு வந்த பிறகு அப்படியே அந்த அமௌண்ட் பாதியாக குறைஞ்சது இல்லை. எங்கடா 4000, எங்கடா 4000 கோடின்னு எல்லாரும் கேட்ட பிறகு இல்லை 2191 கோடி தான் நாங்கள் செலவு பண்ணோம். அப்போது இது உள்ள அர்த்தம் புரியுதா? அப்போது தொடர்ந்து இவர்கள் பங்கு வாங்கிற போது இவங்க யாரை போய் கேட்க முடியும்? யாரையும் கேட்க முடியாதுல்ல. அதால் இவர்கள் வந்து உப்பு தின்னவர்கள் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். இன்றைக்கு வந்து சார் இந்த ஆப்பம் இருக்குல்ல, சுற்றி சாப்பிடுவாங்க. ஆப்பம் எப்படி சாப்பிடுவோம்? சுற்றி சாப்பிட்டு நடுவில் இருந்த கடைசியாக சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தே தீரும் சார். இதை யாராலும் தடுக்க முடியாது. இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்டை முன்வைக்கும் போது நான் கேட்குறேங்க சார், அப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு திமுகவினுடைய எதிர்காலம் குறித்து சந்தேகம் தான் சார். நிச்சயமாக சந்தேகம் தான். ஏன்னா ஒரு நேரடியான எதிர் மனப்பான்மையில் ஆளுங்கிற மத்திய அரசு இருக்குது. இவங்களுக்கு என்ன பிரச்சனை சார், நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, உங்கள் மடியில் கனம் இருக்குது, இல்லாத மாதிரியே பேசுறது. எல்லா கட்சியும் அதானே சார், எல்லா கட்சியும் அதானே பண்ணுவாங்க. இல்லை சார், என்கிட்ட ஒரு பவர் இருக்குது. என்கிட்ட ஒரு பவர் இருக்கும்போது அதை இவர்கள் பயன்படுத்துவார்கள். நாம் திருடி இருக்கிறோம், நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற ஒரு அச்சம் உங்களுக்கு இருக்கணும்ல. ஆனால் நீங்கள் வந்து இன்னும் கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரன் மாதிரி நிர்மலா சீதாராமன் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நிருபர் கேட்குறாரு, என்ன உங்கள் அப்பா உங்கள்கிட்ட காசா கொடுக்க போகிறான்னு கேட்டோடனே, ஒரு கட்சியில் இருக்கிறவங்க, ஒரு அரசியலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசக்கூடாது, நான் சொன்னேன்னு போய் சொல்லுங்கள். அப்போது இது வரைக்கும் நடந்தது நான் கேட்க முடியுமா? உங்கள் ஆத்தா விட்டு காசா அப்படின்னு கேட்க முடியுமா? அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு குறைந்தபட்ச நாகரிகம் இருக்கணும்ல.
அப்போ நீங்கள் உண்மையிலே 100% தூய்மையாக இருக்கிற மாதிரி முழுக்க பிராடுதனம், முழுக்க மக்களுக்கு எதிரான மக்கள் காசை எடுத்துக்கொள்கிற வேலையை செஞ்சுட்டு நீங்கள் இப்படி பேச முடியுமா? அதால் இது கடைசியில் அதை நோக்கித்தான் போகும். நான் நினைக்கிறேன் திமுகவின் இறுதி கட்டத்தில் திமுக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு சார், இவ்வளவு பணமா அவ்வளவு பணமா அப்படின்னு தெரியுது. இதில் போய் இவங்க அதே மாதிரி சார் பணத்தை எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை, என்னோட அடிப்படை வசதிகளே இல்லையே, என்னோட வாழ்வாதாரம் உங்களால் அழிக்கப்பட்டதில்லை. இப்போ நம்ம சென்னையில் நம்மளுடைய வாழ்வாதாரம் அழிக்கப்பட்டது இவர்கள் செய்த ஊழலால். நீ 40,000 கூட கோடி ரூபா போடு சார், நீ எல்லாத்தையும் கூட எடுத்துக்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அரசியல்வாதினா திருடத்தான் செய்வான்னு மக்கள் இயல்பாக நினைக்கிறாங்க. அதில் இதை நீ செய்ததால் எனக்கு தீங்கு இருக்குல்ல, அதுல இருந்து தான் நான் கேள்வி கேட்குறேன், எங்கேயா போச்சுன்னு. அப்போ நாம் இப்படி இந்த நிலையில் இருக்கிற போது தென் மாவட்டத்தில் நம்மளே பரவாயில்ல போலுக்குது அப்படின்னு அங்கே ஒரு நிலை. அப்போ நீ ஒழுங்காகவும் ஆட்சி செய்யலை, இல்லை எங்களுக்கான அடிப்படையான தேவைகளையும் நீ நிறைவேற்ற. ஆனால் மழைக்கு அப்புறமான அந்த நிவாரண பணிகள் எல்லாம் ப்ராப்பராக செஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்னு சொல்லிட்டு மத்தியிலேருந்து வந்த குழு சொல்லிட்டு போனதாக முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு. இப்போ சார் மத்தியிலேருந்து வந்த குழு யார் கூட போயிருக்கோம்? இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் கூட இவங்க போய் காட்டுற இடம் தானே சார். இப்போ சன் டிவி நியூஸை போட்டு காட்டுறாங்க, மழை பெய்ந்த மறுநாள் மழை பெய்ந்த சோடையே தெரியாமல், ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல், நெல் காய போடுற ரோடு இடம் மாதிரி ரோடுகள்லாம் மாறி இருக்குதுன்னு ஒரு கிளிப்பிங்ஸை காட்டினா அவன் அதை தானே பார்ப்பான். அந்த மாதிரி தானே. இல்லை அவங்க காட்டுற இடத்த பார்த்துட்டு போகிற அளவுக்கு மத்திய குழு இருப்பாங்க. மத்திய குழு அவங்க ஒரு ஆய்வு பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அவங்க அந்த ப்ராப்பர் இடத்தெல்லாம் போய் பார்ப்பாங்கல்ல. அப்போ அப்படி இருக்கிறவங்க பாசிட்டிவாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்கன்னு இப்போ முதல்வர்கள் பதிவு பண்ணுறாரு. இவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் சார், நீங்களும் நானும் என்ன சொல்கிறோம்? நான் சொல்கிறேன் மத்திய குழு உனக்கு கூட ஒரு லிங்க் இருக்குன்னு நான் கூட சொல்லிடலாம். இயல்பு நிலை என்ன? நீங்கள் என்ன வேணாலும் பூசி முழுவுங்க. நீ முதல்வர் சொன்னார்ல, நான் இந்த 4 மாவட்டங்களில் நடந்த அந்த பேரிடர்லேருந்து நாங்கள் இன்னும் சிறப்பாக இந்த மக்களை காப்பாற்ற நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம்னு சொன்னார். சென்னையில் கட்டுற பாடத்தை இன்னும் சிறப்பாக சொன்னார்ல. இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்குது. 13-15 கிராமத்திலிருந்து மக்களை நாம் உடனே அப்புறப்படுத்தணும். முதல்ல உயிரை நாம பாதுகாத்துக்கணும். அப்புறம் நம்ம எங்கே தங்க வைக்கிறோம், எந்த இடத்துல தங்க வைக்கிறோம், எப்படி சோறு போடுறது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல வண்டியை வச்சு அவனை வலுக்கட்டாயமே ஏற்றினுவா அப்படின்னு ஒரு கலெக்டர் பதப்பதத்து சொல்கிறத பார்த்தோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த 4 மணி நேரத்துக்கு முன்பாக அல்லது அந்த மழை பெய்யறதுக்கு முன்பாக நீங்கள் ஒரு துளி நடவடிக்கை கூட, இப்படி மயிரளவு நடவடிக்கைன்னா அசிங்கமாக இருக்கும், ஒரு துளி நடவடிக்கைக்குள்ளே நீங்கள் எடுக்கலன்னு தானே அர்த்தம். சார் நீங்கள் 6,000 கொடுங்க, 50,000 கொடுங்க, என்னோட இழப்புக்கு அது சரியாகுமா? இன்னைக்கு ஏரல்ல ஒரு அரிசி மில்லில் கிட்டத்தட்ட அவர் சொல்றார் கோடிக்கணக்கான அரிசி மூட்டைகள் நனைஞ்சு போயிருக்குன்றார். இப்போ சாதாரண ஒரு குடிசை வீடை கட்டினா கூட ஒரு 10-15,000 ஆகிடும். பல வீடுகள் இன்னைக்கு அடிச்சுன்னு போயிடுச்சு. நீ 6,000 தர, நான் அந்த 6,000லேருந்து நான் முதல்லேருந்து என் வாழ்க்கையை நான் தொடங்கணும். அப்போது இந்த எரிச்சல்லாம் மக்கள் பார்க்குறாங்கல்ல. நீங்கள் கொள்ளை அடிங்க, நீங்கள் என்ன ஒன்றாலும் பண்ணுங்க, அடிப்படை இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு தரணும் இல்லை. அப்போ அதுலேயும் நாங்கள் பாதிக்கப்பட்டு திரும்ப உங்களால் முதலிருந்து தொடங்குற பொழுது இது திமுகவின் கடைசி காலமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த விஷயத்தில் இப்போ மழை நடவடிக்கைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் INDA கூட்டணியில் போனது கூட்டணிக்காக போனது ஒரு பக்கம் விமர்சிக்கும் போது, இன்னொரு பக்கம் ஒரு பேரிடர் நடந்துகிட்டு இருக்கும் போதே முதல்வர் உள்ளிட்டவர்கள், அதாவது அமைச்சர்களோ மற்றவர்களோ போகலாம், பட் முதல்வர் உள்ளிட்டவர்கள் போகணும்னு இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க. அவங்களுடைய மற்ற நடவடிக்கைகளை பார்த்துட்டு இருக்கலாம், இருக்கிற இடத்துலேருந்து கமெண்ட் கொடுத்து பார்க்கறது அப்படின்றது. அப்படியான ஒரு கருத்து இருக்கும்போது இன்னொரு பக்கம் அங்கே போனது விமர்சிக்கப்படுது. நிலைமை அங்கே அப்படி இருக்கும்போது நீங்கள் டெல்லிக்கு போக வேண்டியது அவ்வளோ முக்கியமான. இதில் நீங்கள் எந்த கருத்தை பார்க்குறீங்க, ஆதரிக்க? நிச்சயமாக அவர் போயிருக்கக்கூடாது. அவருக்கு சுய நினைவு இல்லைன்னு தான் அதில் அர்த்தம். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்ச்சி சார். இப்போ ஒரு திருமணம் இருக்குது சார், மறுநாள் திருமணம், அதுக்கு முன்னால் அந்த வீட்டில் சம்மந்தப்பட்ட ஒரு இறப்பு நடந்தது. இல்லை கல்யாணத்துக்கு பத்திரிக்கைலாம் 1 மாதத்துக்கு முன்னாடி அடிச்சிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே எப்படி ஏற்பாடு செஞ்சுருந்தாங்களோ அதே மாதிரி திருமணம் நடத்துவாங்க. அப்போ அவருக்கு போனதுக்கு ஒரு கட்டாயம் இருக்கும். அதை தாண்டி சார் அவருக்கு இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியல சார். உண்மையிலே மழை பெய்யுதா, இது எவ்வளோ மழை பெய்யுது, இவங்க என்ன பண்ணுறாங்க, மழை நடவடிக்கைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இவங்க என்ன எடுத்தாங்க, பின்னாடி ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு என்ன எடுக்கிறாங்கன்ற எந்த தகவலும் முதல்வர் கவனத்துக்கோ அவர் கருத்துக்கோ போகுதில்லைன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லைன்னா ஒரு சென்சிபிள் மனுஷன் போயிருக்கவே முடியாது சார். ஊரே மூழ்கி எல்லா வீடுகளும் முழுகிவிட்ட நிலையில் இப்போ மற்ற சிஎம் கூட என்ன நினைப்பாங்க, ஐயோ என்னையா தமிழ்நாட்டில் பாதி ஊர் அழிஞ்சு போச்சுன்னா எல்லாம் டிவியில் காட்டுறான், இந்த ஆள் இங்கே உட்காந்துனுக்கிறான் அப்படின்னு சாதாரண நினைப்பாங்களா இல்லையா? ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு நிதிஷ்குமார், ஆந்திரா அந்த பகுதி எல்லாமே புயலால் பாதிக்கப்படுகிற மாநிலங்கள் தானே. அப்போ அது கூட இல்லாமல் இவங்க என்ன சொல்லிட்டாங்க,
உடனே இல்லை அவர் பிரைம் மினிஸ்டரை பார்க்க போகிறாரு. கடைசி வரை பிரைம் மினிஸ்டரை பார்ப்பதற்கான அப்பாயின்மெண்ட் இல்லை, இவர் இங்கே பார்க்குறாருன்னா இல்லை, கூட்டத்துக்கு போகிறாருன்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அங்கே இந்த மாதிரியான நிகழ்ச்சி வந்த பிறகு சரி வந்ததை வந்துட்டோம், சரி அதை பார்த்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி போனார். நீங்கள் இப்போ பாருங்கள், இவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உடனே ஒரு கழிமணி ஒரு 2 வீலர் ஒரு போட்டில் ஏறிக்கின்னு அதான் போய் ஆளை கூப்பிட்டாரு தான். சார் இதான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இங்கே சென்னையில் பார்த்தீங்க, சாப்பாடை இது பண்ணிவிட்டு ஒரு மீடியாக்கெல்லாம் வர வச்சுட்டு அந்த சாப்பாடு வந்து போச்சு சாப்பிட்டு பார்க்குது. சரி எத்தனை பேருக்கு நீ சாப்பாடு போட்ட? சென்னை முழுக்க கனிமொழி சோறு போட்டாங்களா? சார் நிர்வாகங்கிறது என்ன? நீ இருந்த இடத்துல உட்காந்து நீ என்ன நினைக்கிறியோ அந்த வேலை கடைகோடையில் நடைபெறணும் இல்லையா? அப்போ நீங்கள் எதையுமே அதை செய்யாமல் நான் வந்து ஏதோ ஃபோட்டோ ஷூட் தான், மழைக்கு வந்தோடனே நாங்கள் ஓடியாடுறது, ஒரு கம்பூட் போட்டுக்கின்னு ஷூ போட்டுன்னு போகிறது, நீ எல்லாம் போ, என் சொத்து பத்து எல்லாமே போயிடுச்சே, ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள்லாம் செத்து போச்சே, அதுக்கு எவன் போய் சொல்றது? இல்லை களத்தில் இருக்கும். ஆனால் நீங்கள் ஏதோ நிவாரண பணிகள் சரியாக நடக்காத மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாரு, அதை கேள்வியாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் கோபப்படுறாரு. இப்போ என்ன சுற்றுலாவுக்கும் வந்திருக்கும், களத்தில் தானே இருக்கும், மக்களை போய் சந்திச்சுட்டு இருக்கோம், என்ன ஏதுன்னு கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அவங்க களத்தில் இருந்துக்கிட்டு அந்த விஷயத்த சொல்கிறாங்களே. சார் களத்தில் நிற்கிறதுன்னா இப்போ ஒரு ஆட்சி அதிகாரம் என்ன சார், வருமுன்னு காக்கணும்ல, என்ன செஞ்சீங்க சொல்லுங்க? சரி வந்த பிறகு நீ போய் என்ன பண்ற? சார் நீ வந்து ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட்ல உட்காந்துட்டு எல்லா இடங்களிலும் இப்போ நீங்க எல்லா இடங்களும் அந்த வேலை செய்யணும். இப்போ வானிலை மையங்கள்கிட்ட இருந்து ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படின்றாரு சார். ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான் சார். இவனா துல்லியமா அளந்தா சொல்ல முடியும் இவ்வளவு தண்ணி வருதுன்னு? இயற்கையை அப்படி துல்லியமா அளக்க முடியுமா? ஒரு அப்ராக்சிமேட்டா முன்ன பின்ன அப்படித்தானே சொல்ல முடியும். சரி அவங்க சொன்ன அளவுக்காவது நீ நடவடிக்கை எடுத்து வச்சிருக்கியா? சரி அவங்க சொன்ன அளவுக்கு மழை வந்தது, மழையை நாங்கள் எதிர்பார்த்தோம், இந்தந்த ஊர்கள் நாங்கள் அப்புறப்படுத்தியிருக்கோம், ஒரு தாமிரபரணி ஆற்றுங்கரில் ஒரு 15 கிராமங்கள் இருக்குன்னா ஒரு 7 கிராமத்தை எடுத்து வச்சிட்டோம், அந்த 7 கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது, இவ்வளோ தண்ணி அதிகமாக இருந்தாலும் அந்த 7 முழுகி போச்சு சொல்கிறீங்களா நீங்கள்? இல்லையே. அப்போ நீங்கள் இந்த மழை வெள்ளத்திலேருந்து நான் ஒன்று கற்றுக்கினேன். ஒன்று நம்ம வந்து முதலமைச்சரோட மனைவி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா உதயநிதி தெரிஞ்சிருக்கணும், மழையிலேருந்து தப்பிக்கலாம். துர்கா ஸ்டாலின் அவர்களை தெரிந்ததால் ஒரு இந்துமதி தப்பித்தார், உதயநிதியை தெரிந்ததால் ஒரு மாரி செல்வராஜ் அவங்க ஊர்க்காரங்களை தப்பிக்க வச்சார். இவ்வளவுதான். அப்போ இவங்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும்தான் இவங்க ஆட்சி நடத்துறவங்க, மக்களுக்கு இவங்க யாரும், மக்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இல்லை. இப்போ திமுக அரசினுடைய இப்போ இந்த செயல்பாடுகள் குறித்து ஓவராலா ஒரு நிறைவு கருத்தா நீங்க சொல்லிக்க நினைக்கிறதுங்க சார்? அதுவும் நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் வரப்போற இந்த சுச்சுவேஷன்ஸ் சார். 10 வருடம் கழிச்சு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. 10 வருடம் அரசு கஜானாவை இவங்க பார்க்கல, வந்து பார்த்தாங்க, யாராருக்கு எங்கெங்கெல்லாம் இடமே இருக்குதோ அங்கே எடுத்து வச்சுக்கினாங்க. மற்றபடி மக்கள் மீதான இவர்கள் பார்வை சுத்தமாக ஒன்றும் இல்லை. இவர்களுக்கு தெரியும் அடுத்த முறை நாம் வர முடியாதுன்னு இவர்களுக்கு தெரியும். அதுலேயும் ஒரு சிலர் என்ன ஐடியா கொடுத்துருப்பான், காசு கீசு கொடுத்தா ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை தான். சும்மா ஓட்டு போட்ட காசு தரம் வாங்கினேன் அப்படின்னு பல இடங்களில் பேசுகிறத பார்த்தோம்ல. ஆனால் நிவாரணம் கொடுக்குற காசையும் வீசி எறிகிற மக்கள் இன்னைக்கு வந்துட்டான். அதை பார்த்தீங்களா? என்ன சொல்கிறான், உன் 6000 என் மயிருக்கு சமானம், இந்த 6000 தேவையில்லை, இந்த காசை கொண்டு போய் அடுத்த தடவை வீட்டுக்கு தண்ணி வராத அளவுக்கு நீ செய்றியா, எடுத்துகிட்டு போயான்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதால் இவர்கள் காசு கொடுத்து மக்களை நம்ம ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ற நினைப்பெல்லாம் இதோட நடக்காது. இது திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது திமுகவின் கடைசி ஆட்சி. இதோடு இந்த கட்சி மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தப்படும். ஏன்னா கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சியில் இல்லாத போதும் அந்த கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் ராஜதந்திரம் தெரிந்தவர். இவர்கள் எதுவுமே தெரியாதவங்க, வேற வழி இல்லாதால இவனுக்கு ஓட்டு போட்டால் அது வந்துடும், அவங்களுக்கு ஓட்டு போட்டால் அது வந்துடும்னு சொல்லி அதில் வெற்றி பெற்றவர்கள். இவர்களால் இதோடு தமிழகத்தில் ஆட்சி என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்றா தான் இருக்கும். ஓகேங்க சார். ஸோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம், அது மக்கள் கையில் தான் இருக்குது. முடிவுகள் எப்படி வரப்போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.